ஈரானை மீண்டும் நிரந்தர போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்குள் கொண்டுவர அமெரிக்கா தற்போது இராணுவ தாக்குதலை விட பொருளாதார அழுத்தத்தையே முக்கிய ஆயுதமாக பயன்படுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆக்சியோஸ் வெளியிட்ட செய்தியின்படி பொருளாதார தடைகள், வங்கி கட்டுப்பாடுகள் மற்றும் கடற்படை கண்காணிப்புகள் ஆகியவை குண்டுவீச்சை விட ஈரானுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என அமெரிக்க அதிகாரிகள் நம்புகின்றனர். ட்ரம்ப் 13 நாட்கள் தொடர்ந்து நடத்திய தாக்குதல்களை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார். ஈரான் ஒப்பந்தம் குறித்து ஆர்வம் காட்டியதாக அவர் கூறியிருந்தாலும் நேரடி பேச்சுவார்த்தை கோரியதாக ஈரான் மறுத்திருக்கிறது. அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி தற்போது ஈரானின் மிகப்பெரிய பிரச்சனை போர் அல்ல, பொருளாதார நெருக்கடிதான். உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஒன்றாக இருந்தாலும் ஈரான் தற்போது பெட்ரோல் பற்றாக்குறை, பணவீக்கம் மற்றும் நிதி நெருக்கடியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தனது இராணுவத்திற்கும் ஆதரவு குழுக்களுக்கும் தேவையான நிதியை வழங்குவதிலும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கிறது. இதன் ஒரு பகுதியாக ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி, வங்கித்துறை, கப்பல் போக்குவரத்து மற்றும் ஆயுத கொள்முதல் தொடர்பான 1000க்கும் மேற்பட்ட தனிநபர்கள், கப்பல்கள் மற்றும் விமானங்கள் மீது புதிய தடைகளை விதித்திருக்கிறது. இதற்கிடையில் ஓமன், கத்தார் மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் மூலம் மறைமுக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்து மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பாகவும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. ஆனால் அமெரிக்க தாக்குதல்கள் மீண்டும் நடைபெறாது என்ற உத்தரவாதம், பொருளாதார தடைகள் தளர்த்தப்பட வேண்டும் மற்றும் முடக்கப்பட்ட சொத்துக்களை மீண்டும் பயன்படுத்த அனுமதி வேண்டும் என்ற கோரிக்கைகளை ஈரான் முன்வைத்து வருகிறது. மறுபுறம் அணுசக்தி திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டில் ட்ரம்ப் உறுதியாக இருப்பதால் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் இன்னும் இழுபறியாகவே இருக்கிறது. ட்ரம்பின் இந்த பொருளாதார அழுத்தம் என்ற புதிய அணுகுமுறை பலனளிக்குமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.